இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புடலங்காய் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்மளோட புடலங்காய் கூட்டுக்கு ஒரு ட்ராப் இந்த மாதிரி ஆயில் விட்டுன்ட்டு இந்த கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மாதிரி உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே என்ன சாமான் போடுறோமோ அது எல்லாமே நம்ம எவ்வளோ பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி டிஃபர் ஆகும். நான் எடுத்துட்ட புடலங்காய்க்கு அளவுக்கு நான் இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன். இப்போ நிறைய புடலங்காய் இருந்ததுன்னா இதே மாதிரி டபுள் ஆகும். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வாசனை வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு பொடிச்சின்னு வந்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேக வச்ச புடலங்காயை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். புடலங்காய் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த புடலங்காய் வெந்தது தான். நல்லா மஞ்சப்பொடி போட்டுட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ பேனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றின்ட்டுருக்கேன். இந்த புடலங்காய் நம்ம விட்ட தண்ணி ஒரு கொதி வந்த உடனேயே இந்த மாதிரி நான் பயத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பும் புடலங்காயும் நல்லா கொதி வந்துட்டுருக்கும்போது நம்ம பவுடர் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பும் இந்த மிளகாய் வத்தல் போட்டு பவுடர் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கூட்டுக்கு போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகி கெட்டியாகிட்டு வருது. கூட்டு பதத்துக்கு வந்த உடனே தாளித்து கொட்டி நம்ம இறக்க வேண்டியதான். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயப்பொடி எடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்மளோட கூட்டு இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுருது. நம்ம இப்போ தாளித்தது இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட கூட்டு இப்போ ரெடி ஆகிடுது. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து கொட்டிட்டோம். ஸோ இனிமேல் இது அடுப்பில் இருக்க வேண்டியதில்லை. புடலங்காய் கறியில் கூட்டில் எல்லோரும் தேங்காய் போட்டு பண்ணுவா. நான் தேங்காய், மிளகு ரெண்டுமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணினாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளோட புடலங்காய் கூட்டு இஸ் ரெடி டு பி சர்வ்ட். The purpose of easy சமையல் for you is with less ingredients how you can make things very tasty and healthy, and it's time saving also this way. ஸோ இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா subscribe to easy சமையல் for you. Thank you.